Hello guys, welcome back to CSS series. லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் நேவ்பார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துப்போம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராப் டவுன் மெனு வந்து நம்ம எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரொம்பவுமே சிம்பிள். நம்ம இப்போ கவர் பண்ண டாபிக்ஸ்ல இருந்து தான், அதோட சிஎஸ்எஸ் பேசிக்ஸ்ல இருந்து தான் நம்ம வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ ஒரு டிராப் டவுனுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பட்டனாட் இருக்கும். அந்த பட்டனை நம்ம ஹோவர் பண்ணும்போது கீழே வந்து நம்ம நிறைய மெனுஸ் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராப் டவுன் மெனு. அதுதான் வந்து நம்ம இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம். ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு div tag எடுத்துக்கிறேன். இந்த div tagக்கு ஒரு ஐடி செட் பண்றேன். ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி வேண்டாம். கிளாஸ் எடுக்கிறேன். கிளாஸ் ட்ராப் டவுன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ட்ராப் டவுனுக்குள்ள ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனை மென்ஷன் பண்ணிக்கிறேன் இங்க. ஸோ இந்த பட்டனுக்கு வந்து கிளாஸ் வச்சுக்கிறேன். கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராப் பட்டன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ட்ராப் btn. ஓகே, ஃபைன். ஸோ இதில் வந்து நான் வந்து ட்ராப் டவுன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க ஒரு பட்டன் நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அத ஹோவர் பண்ணும்போது எனக்கு வந்து ட்ராப் டவுன் கன்டென்ட் எனக்கு வரணும். ஸோ அதனால அத ஒரு டிவ்க்குள்ள போட்டுக்கிறேன். ஸோ இந்த டிவ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய மெனூஸ் இருக்கும். ஸோ இதில கிளாஸ் குடுத்துக்கிறேன். இதில வந்து ட்ராப் ட்ராப் டவுன் கன்டென்ட். ஓகே. ஸோ இதுக்குள்ள நெறைய மெனூஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அத வந்து நான் வந்து 8 மூலியமா மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இத காப்பி பண்ணி நெறைய மல்டிபிள் டைம்ஸ் பேஸ்ட் பண்ணுவேன். ஓகே. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் மென்ஷன் பண்ணல. இதில வந்து நான் லிங்க் 1 இதே மாரி லிங்க் 2 லிங்க் 3. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து இது ஹோவர் பண்ணும்போது எனக்கு லைன் பை லைனா எனக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ண போறோம். நம்மளோட HTML பார்ட் முடிஞ்சிருச்சு. இது இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு வந்து இந்த இத ஸ்டைல் பண்றதுக்கு தான் நம்ம CSS வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆ என்னோட அந்த ட்ராப் டவுன் ராப்பர நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் நான் இங்க ஒரு கஸ்டம் கலர் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நீங்க அது கூட யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க வேற உங்க ஓன் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 50. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு கலர் நான் வந்து செட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ட்ராப் டவுன் பட்டன் நான் ஸ்டைல் பண்ணணும். இதுக்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒயிட் குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ட்ராப் டவுன் இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பேடிங் குடுத்துக்கிறேன். பேடிங் ஒரு 16 பிக்சல்ஸ். அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸ் ஒரு 16 பிக்சல்ஸ் வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு பார்டர் எனக்கு வேணாம். ஸோ அதனால பார்டர் நானு குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கர்சர் பாயிண்டர் நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த கர்சர் பாயிண்டர்னா, இது வந்து எனக்கு வந்து இது கிளிக் பண்ணும்போது எனக்கு பாயிண்டர், அதாவது இந்த டிவ்ல இருக்கும்போது எனக்கு பாயிண்டர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றது வந்து கர்சர் பாயிண்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராப் டவுன் அந்த ராப்பர வந்து நான் வந்து டிசைன் பண்ணணும், ஸ்டைல் பண்ணணும். ஸோ அதனால இத கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதோட வந்து இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, இது டிஸ்ப்ளே நன்னா இருக்கணும். ஸோ நன்னுனா என்ன ஆகும்னா, ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுல இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ நான் அந்த ஹோல் ராப்பர் எடுத்துட்டேன். ஸோ அந்த ஹோல் ராப்பருக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, பொசிஷன் நான் ரிலேட்டிவ் குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அதோட டிஸ்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா, இன்லைன்னு வச்சுக்கிறேன். இன்லைன் பிளாக் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்ப இந்த டிராப் டவுன் கன்டென்ட்ட தான் நம்ம வந்து டிஸ்ப்ளே நன்னு செட் பண்ண போறோம். ஸோ இத காப்பி பண்ணி இத செலக்ட் பண்ண போறேன். ஸோ டிஸ்ப்ளே நன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பொசிஷன் வந்து அப்சல்யூட் வச்சுக்கிறேன் அதுக்கு. ஃபைன். ஸோ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணணும். பேக்ரவுண்ட் கலர் நான் இங்க கஸ்டம் கலர் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ F9 F9. இதோட மினிமம் விட்த் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 160 பிக்சல்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு பாக்ஸ் ஷேடோ. ஸோ அது பாக்ஸ் ஷேடோ இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம். இதோட Z இண்டெக்ஸ் நான் வந்து 1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ தட் எனக்கு மேல ஸ்டாக் ஆகி எனக்கு வரும்.
ஓகே ஃபைன். இப்போ வந்து இந்த ட்ராப் டவுன் கன்டென்ட் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ அந்த ட்ராப் டவுன் கன்டென்ட்குள்ள இருக்கிற ஏ டேக் வந்து நான் செலக்ட் பண்றேன். ஸோ இத காப்பி பண்ணி இதுக்குள்ள இருக்கிற ஏ டேக் நான் வந்து ஸ்டைல் பண்ண போறேன். ஸோ இதுக்கு வந்து கலர் பிளாக் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஸோ அந்த மெனு வந்து கலர் வந்து நான் பிளாக் குடுத்துருக்கேன். நத்திங் பட் அவ்வளவுதான். ஸோ இதுக்கு வந்து பேடிங் ஒரு 16 பிக்சல்ஸ் டாப் பாட்டம் வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஓகே இதுக்கு 12 வச்சுட்டு இதுக்கு ரைட் லெஃப்ட் வந்து நான் வந்து 16 பிக்சல்ஸ் பேடிங் வச்சிருக்கேன். அண்ட் தென் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் நன்னு குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாக்ஸ் ஷேடோ வேண்டாம். நெக்ஸ்ட் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே பிளாக். ஏன்னா அது பை டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்லைன் எலிமெண்ட்ல இருக்கும். அதனால தான் நான் பிளாக்ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்ப எனக்கு அந்த ட்ராப் டவுன ஹோவர் பண்ணும்போது எனக்கு வந்து அதோட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக இத நான் செலக்ட் பண்ணிட்டு, இது எனக்கு ஹோவர் பண்ணும்போது எனக்கு அதோட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் கலர நான் செட் பண்ணி வச்சிருக்கிறேன். F1, F1, F1 நான் குடுத்து வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராப் டவுன ஹோவர் பண்ணும்போது, அந்த ட்ராப் டவுன் கன்டென்ட்டையும் நான் வந்து டிஸ்ப்ளே பிளாக்‌கா மாத்தணும். அதனால வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இத நான் ஹோவர் பண்ணும்போது, அங்க இருக்கிற டிவ் டேக் வந்து எனக்கு விசிபிளா இருக்கணும். ஓகே. அததான் வந்து நம்ம இப்ப வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ட்ராப் டவுன் இருக்கு இல்லையா? இந்த ட்ராப் டவுன் ஹோவர் பண்ணும்போது, பிளஸ் அந்த ட்ராப் டவுன் கன்டென்ட் டிஸ்ப்ளே பிளாக். ஓகே. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹோவர் பண்ணும்போது எனக்கு இந்த லிங்க்ஸ்லாம் இங்க இருக்குது. ஸோ இப்ப இத ஹோவர் பண்ணும்போது எனக்கு அந்த பேக்கிரவுண்ட் கலர் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பேசிக்கான இத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஓகே ஃபைன். இதுலயும் நம்ம இன்னும் கொஞ்சம் அடிஷனலா கூட ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ட்ராப் டவுன் பட்டன் அந்த பட்டன ஹோவர் பண்ணும்போது எனக்கு ஒரு பர்ட்டிகுலரான பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த ட்ராப் டவுன் பட்டன் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர். ஸோ இது எதுக்காக நான் தரேன்னா, அந்த பட்டன் ஹோவர்ல இருக்குதுன்னு யூசருக்கு தெரிய வைக்கிறதுக்காக நான் இந்த இத குடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு கஸ்டம் கலர் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். 3E 8E ஓகே. ஸோ இப்ப எனக்கு இது சேஞ்ச் பண்ணும்போது, ஹோவர் பண்ணும்போது எனக்கு அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். இப்ப இது ஹோவர் பண்ணும்போது எனக்கு வந்து அதோட லிங்க்ஸு ஹோவர் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதோட பேக்ரவுண்ட் கலர் எனக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இத விட்டு நான் வெளியில வந்துட்டேன்னா, எனக்கு அது வந்து டிஸ்ப்ளே வந்து ஹிட்டன் ஆயிருது ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அதனால தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது 2த்துக்குமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இதே மாரி அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய இது பண்ணி பார்க்க போறோம். இமேஜ் கேலரி எப்படி கொண்டு வரது, இமேஜ் ஃபில்டர்ஸ் வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.